வணக்கம். தொடர்ச்சியாக நட்சத்திரங்களின் வரிசையிலேயே தொடர்ச்சியாக கடகராசியில் இடம்பெறக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம், 7வது நட்சத்திரமான புனர்பூசம் 4வது பாதம் கடகராசியில் இடம்பெறுகின்றது. பூச நட்சத்திரம் 4 பாதங்களும் கடகராசியில் இடம்பெறுகின்றன. ஆயில்ய நட்சத்திரமும் முழுமையாக கடகராசியில் இடம்பெறுகின்றது. அப்போ புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தார் என்றால் அவர் முதல் திசை அவருக்கு குரு திசையாக வரும், வேள திசை. பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தார் என்றால் அவருடைய சனனகால திசை சனி திசை என்று வரும். ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தார் என்றால் அவருடைய சனனகால திசை புதன் திசை என்று வரும். அடுத்தபடியாக மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியிலே வரக்கூடிய நட்சத்திரம். இது கேதுனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் 4 பாதங்களும் சிம்ம ராசியிலேயே வரும். அடுத்தபடியாக பூர நட்சத்திரம். இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இது 4 பாதங்களும் சிம்ம ராசியிலேயே அடங்கும். அடுத்தபடியாக வரக்கூடிய நட்சத்திரம் புத்திர நட்சத்திரம். இது சூரியனுடைய நட்சத்திரம். சிம்ம ராசியில் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் அடங்கும். அடுத்தபடியாக 2, 3, 4 பாதங்கள் கன்னி ராசியில் அடங்கும். அப்ப பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கிர திசை ஆரம்ப திசையாக வரும். உத்தர நட்சத்திரம் பிறந்தவர்களுடைய திசை சூரிய திசையாக ஆரம்ப திசை வரும். 13வது நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம், அது கன்னி ராசியிலே 4 பாதங்களும் அடங்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய திசை ஆரம்பகால திசை சந்திர திசை என்று வரும். அடுத்த நட்சத்திரம் 14வது நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம். சித்திரை கன்னிராசி, இங்கே 2 பாதங்கள். இது செவ்வாயுடைய நட்சத்திரம். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்ப்போம். வாழ்க வளமுடன்.